மக்களவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்துவது அதை சிறந்த ஆட்சி மன்றமாக செயல்பட விடாது, மாறாக அரசின் குரலையே திரும்ப ஒலிக்கும் ஒரு கூடாரமாக அதை மாற்றிவிடும் என்கிறது காங்கிரஸ் மூத்த தலைவரும் எழுத்தாளருமான சசி தரூர் சிந்தை இணையதளத்தில் எழுதிய இக்கட்டுரை. மக்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையை 824 அல்லது 850ஆக அதிகரிக்கும் வகையில் தொகுதி மறுவரையறையை முன்னெடுக்க மத்திய அரசு தீவிர முனைப்பு காட்டுகிறது. இது இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பில் ஒரு பேரழிவுகரமான திருப்புமுனையாக அமையும் என இக்கட்டுரை எச்சரிக்கிறது. வரவிருக்கும் தொகுதி மறுவரையறையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென்னக மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டு அதில் தோல்வியடைந்த வட இந்திய மாநிலங்கள் பலனடையும் நிலை உருவாவது கடுமையான கூட்டாட்சி பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதை கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எம்பிக்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்காமல் கட்சியின் கட்டளைக்கு ஏற்ப கையை மட்டும் உயர்த்தும் குரலற்ற இயந்திரங்களாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். இது சீனா அல்லது வடகொரியாவின் சர்வாதிகார நாடாளுமன்ற மாதிரி போல அரசின் முடிவுகளுக்கு வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் குத்தும் அவையாக மக்களவையை மாற்றிவிடும் என கூறி நிறைவு செய்கிறது கட்டுரை.